அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். மாலை நேரத்தில் குளிச்சா தரித்திரம் சொல்கிறாங்களே, அப்படியா? அப்போ மாலையில் குளிக்கலாமா கூடாதா? ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்போ எப்போ குளிக்கிறது? இந்த விஷயங்களை சிவபெருமான் நந்தி மூலமாக நடந்த சம்பவத்தோட நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மாலை நேரத்தில் குளிக்கிறத பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுது? மாலையில் குளிச்சுட்டு துணியை துவைக்கலாமா? இதனால் தரித்திரம் ஏற்படுமா? இந்த எல்லா விஷயங்களுமே நமக்கு குழப்பமாகத்தான் இருக்குது. ஒரு மனுஷன் சராசரியாக ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கணும் அப்படிங்கிறது நியதி. எப்படி தெரியுமா? சிவபெருமான் மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிக்கணும், எத்தனை முறை சாப்பிடணும் அப்படிங்கிற கோட்பாட்டையெல்லாம் சொல்லிட்டு வர சொல்லி நந்தி பகவான் கிட்ட தூது அனுப்புனார். ஆனால் நந்தி பகவான் செஞ்சது என்ன தெரியுமா? நந்தி பகவானுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகம். சிவபெருமான் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பூலோகத்திற்கு வரதுக்கு முன்னாடியே அவருக்கு மறந்து போச்சு. சிவபெருமான் என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? மனிதர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கணும், அதே போல் ஒரு முறை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனால் நந்தி பகவானோ ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடணும், ஒரு தடவை மட்டும் குளிக்கணும் அப்படின்னு தலைகீழா மாற்றி தவறுதலாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பூலோகத்தில் வசிக்கிற மக்கள் அனைவரும் இதை தவறாமல் பின்பற்றிட்டு வரோம். ஆனால் இதற்காக நந்தி பகவானுக்கு கிடைச்ச தண்டனை மிகவும் பரிதாபமானது. நான் சொன்னதை அப்படியே மாற்றி சொல்லி கால சக்கரத்தையே மாற்றிட்ட நீ, அதுக்கான தண்டனைகள் உனக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? மனிதர்களுக்காக உழைச்சி கொட்டி கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு சிவபெருமான். அதன் காரணமாக தான் நந்தி பகவான் ரூபத்தில் இருக்கிற காளை மாடுகள் மனிதர்களுக்கு வண்டி இழுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு உதவிகளை செஞ்சுட்டு வருது. இப்படி ஒரு புராண கதையே இருக்குது. இப்படி இருக்க காலையில் குளிக்கிறது சரியா, மாலையில் குளிக்கிறது தவறா அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய இருக்குது. எப்பொழுதும் சாஸ்திரப்படி காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக குளிச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம்தான் எந்த வேலையாக இருந்தாலும் நாம் செய்யணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சிவபெருமான் சொன்னது போல் 3 தடவை குளிச்சா கூட நமக்கு போதாதுன்னு தான் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அசதியும் ஆரோக்கிய குறைபாடும் நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. சாஸ்திர ரீதியாக அந்தி சாய்ந்த பிறகு குளிக்கக்கூடாது. அப்படி யார் யாரெல்லாம் குளிக்கலாம் தெரியுமா? கெட்ட காரியங்களுக்கு போயிட்டு வரவங்க தான் சூரியன் மறைஞ்ச பிறகு குளிச்சுட்டு அவர்களுடைய துணியையும் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருவாங்க. அதனால் குளிக்கிறத விடையும் குளித்து முடிச்சுட்டு அந்த துணிகளையும் சேர்த்து துவைச்சிட்டு வர்றது அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தரித்திரம் தர செயலாகும். இன்றைக்கி இருக்கிற வைரஸ் பரவல் காரணமாக மாலையில் குளிக்கிறது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. அதை விட வேலைக்கு போயிட்டு வரவங்க மாலையில் களைப்போட வருவாங்க. அந்த நேரத்தில் குளிக்கணும்னு நினைக்கிறதுலையும் தவறில்லை. ஆனால் உடுத்திய உடையை மட்டும் எப்பொழுதுமே சூரியன் மறைஞ்ச பிறகு துவைக்கவே கூடாது. மாலையில் துவைக்கிற பழக்கத்தை வழக்கமாக வச்சுருந்தோன்னா நம்ம வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளும் தொல்லைகளும் துன்பங்களும் ஏற்பட்டு குடும்பத்தில் தரித்திரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த துணிகளை ஒரு இடத்துல தனியாக ஓரமாக வச்சுட்டு மறுநாள் காலையில் துவைக்கிறது நல்லது. இப்போ நாம் எல்லாருக்கும் மாலையில் குளிக்கலாமா, துணியை துவைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கெல்லாம் விட கிடைச்சிருக்கும். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.